ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏப்ரல் 30 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வடிவில் நம்ம பார்க்கலாம் எல்லாமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்களை தேடி மருத்துவம் எம்டிஎம்னு சொல்லுவாங்க. இதுல எது சரியானது? 3 கூற்றுகள்ல எது சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. பெரியவர்களிடையே இரத்த அழுத்த மேலாண்மை 17% மேம்பட்டது. இது சரி. இந்த திட்டம் இரத்த சோகை அளவை 16.7% மேம்படுத்தியது. இதுவும் சரிதான். ஆனா NFHS 5 கணக்கெடுப்பில் இருந்து தரவு பெறப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடையாது. இது ICMRல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்ணுங்க நியூஸ் பேப்பரை. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நீங்க லைக் கொடுக்காம இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கற்பதை ஏஎஸ் சேனலை. சரி, ICMR அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் இது எடுத்திருக்கிறாங்க. அண்ட் NIE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NIEனா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எபிடமாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புதுமை மிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது? இது கிராமந்தோறும் புத்தொழில் திட்டத்தை தொடங்கியுள்ளது. சரிதான். இது சென்னையில் தமிழ்நாட்டின் உலகளாவிய ஸ்டார்ட் அப் உச்சி மாநாட்டை நடத்தியதுன்னு சொல்லி இது தப்பு. சென்னையில் கிடையாது, கோயம்புத்தூர் வரும். பாலினம், சாதி மற்றும் புவியியல் அடிப்படையில் உள்ளடக்கியதன் மீது அதன் கொள்கை கவனம் செலுத்துகிறது. சரிதான். இன்க்ளூசிவிட்டி பேஸ்ட் ஆன் ஜெண்டர், காஸ்ட் அண்ட் ஜியோகிராஃபி. ஸோ சரிதான். இது சென்னையில கிடையாது, கோயம்புத்தூர்ல இது நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் 2025 கொடிசியா மைதானத்துல ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அங்கதான் இது நடக்க போகுது, கோயம்புத்தூர்ல. ரைட். ஸோ ரொம்ப முக்கியமானதுப்பா. கண்டிப்பா கொஸ்டின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. நான் நிறைய பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா டேட்டாஸ் இருக்கு, நான் சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோலயும் இது வரும். அடுத்தது, இந்தியாவின் விரிவாக்கப்பட்ட கண்ட அடுக்கு உரிமை கோரல். அதாவது இது என்ன கண்ட அடுக்கு உரிமை கோரல் அப்படின்னு கேட்டா கான்டினென்டல் ட்ரிஃப்ட், கான்டினென்டல் செல்ஃப் கிளைம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க கண்ட நகர்வு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சீங்கன்னா இந்த இது ஈஸி. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த இங்கெல்லாம் கடல் இருக்குல்ல, அரபிக்கடல், அதனுடைய அந்த எல்லை பாத்தீங்கன்னா அந்த குறிப்பா அந்த கான்டினென்டல் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, கண்ட அடுக்கு, அது எக்ஸ்டென்ஸ் ஆயிருக்கான். அதாவது கொஞ்சம் கண்டினியூ இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப அந்த இடம் எல்லாம் நம்ம இந்தியாவை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க பாக்குறீங்க மேரிடைம் ஜோன் சொல்லுவாங்க. கான்டினென்டல் செல்ஃப் அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் இருக்கும். இது இன்னும் எக்ஸ்டென்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்ப இது இவ்வளவு தூரம் ஏற்கனவே ஒரு எல்லை வச்சிருப்போம்ல, அதை தாண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லை விரிந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் குறிப்பா பாகிஸ்தான் மற்றும் நம்மளுடைய இது பாத்தீங்கன்னா ஓமன் வரைக்குமே போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்க எல்லாம் எல்லையை பாத்தீங்கன்னா மாற்றிக்கொள்ள வேண்டும், கடல் பரப்பு எல்லையை. ஸோ அப்ப ப்ராப்ளம் வரும்ல. ஸோ அதான் சொல்றாங்க. இந்தியாவின் விரிவாக்கப்பட்ட கண்ட அடுக்கு உரிமை கோரல் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரேபிய கடலில் இந்தியாவின் உரிமை கோரலை கிட்டத்தட்ட 10,000 சதுர கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்தியுள்ளது. இது சரிதான். ஸோ அப்ப 10,000 சதுர கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நம்மளுடைய எல்லை பாத்தீங்கன்னா அந்த பரப்பு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட். அது குறிப்பா இந்த அரபிக்கடல்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப பாகிஸ்தான் இங்க இருக்கிறாங்க, அவங்க விடுவாங்களா? ரைட். சரி, இந்தியாவின் கண்ட அடுக்கு உரிமை கோரல் பாகிஸ்தான் மற்றும் ஓமனுடன் ஒன்று இணைகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமாம். கடல் எல்லை தொடர்பான இந்தியா ஓமனுடன் எந்த ஒப்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கந்தத்தட்டு சர்ச்சைக்குரியது அல்ல என்பதை தெளிவுபடுத்தும் வகையில 2010ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் நம்ம போட்டிருக்கோம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, உலக வங்கியின் தரவுகள் படி இந்தியாவுடைய வறுமை குறைஞ்சிருச்சுன்னு, இந்தியாவுடைய பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க 2011 இருந்து 23. இதன்படி பாத்தீங்கன்னா உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 171 மில்லியன் மக்கள், 11.1 171 மில்லியன் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தீவிர வறுமையிலிருந்து
மீட்கப்பட்டுள்ளனர். இது சரிதான். ஸோ இது இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ஸ்பிரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி பிரீஃப் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல தான் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். ஸோ வேர்ல்ட் பேங்க் ஸ்பிரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அதுல தான் இது பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த வறுமையை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாளைக்கு 180 ரூபாய்க்கும் குறைவா வந்து சம்பாதிச்சாங்கன்னா அவங்க வந்து ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதன்படி தரவுகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தீவிர வறுமை 16.2% இருந்து 2.3 குறைஞ்சிருக்கான். அவ்வளவு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நகர்ப்புற வறுமை தற்போது கிராம வறுமையை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சொல்ல போனா இதுவும் குறைஞ்சிருக்கு. ரைட்டா? நகர்ப்புற வறுமை அப்படின்னு சொல்லும் போது நல்ல டேட்டாஸ் பாத்தீங்கன்னா, நகர்ப்புற வறுமை 1.1 தான் இருக்கு சதவீதத்துல. கிராமப்புற வறுமை வந்து பாத்தீங்கன்னா 2.8 இருக்கு. சோ அப்ப எது அதிகம்? கிராமத்துலதான் அதிகம், நகரத்துல கம்மி. ஓகேங்களா? சோ ரூரல் அர்பன் கேப் வந்து பாத்தீங்கன்னா 7.7ல இருந்து 1.7% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 16% குறைஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த ரேஷியோ, நகர்ப்புறத்துக்கும் கிராமத்துக்கும் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் உடைய இன்கம் வந்து எல்ஐஜின்னு சொல்லுவாங்க, லோயர் இன்கம் கேட்டகிரி, மிடில் இன்கம் கேட்டகிரி. ஸோ இப்போ இந்த லோயர் மிடில் இன்கம் கேட்டகிரியுடைய அந்த இது பாத்தீங்கன்னா சராசரி வருவாய் வந்து 3.65 அமெரிக்க டாலராக இருக்கு. ஸோ அப்ப குறைஞ்சிருக்கு. அதுலயும் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், பீமாரு ஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் வறுமை அதிகமாக இருந்தது. ரைட். ஸோ இப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஸோ இதன்படி பார்க்கும்போது 1 and 2 தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, குஜராத் கேப் அண்ட் ட்ரேட் அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றை கவனி. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்திற்கானதுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. இது CO2க்காக எல்லாம் கிடையாது. இது பர்டிகுலர் மேட்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கானது. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்கல்ல, சோ அதுக்கானது. இது சூரத்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்தியாவிலேயே முதல் இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? சோ இது வந்து அந்த அந்த ரெடியூஸ் GHG எமிஷன் அப்படி சொல்லுவாங்க. அதுல வந்து பண்ணியிருக்கிறாங்க. எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படிங்கிறதுல இது வந்திருக்கு. குஜராத் சூரத்ல ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஹப் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பைலட் ப்ராஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களும் எனர்ஜி பாலிசி இன்ஸ்டிடியூட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ இணைந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இது 5 வருஷத்துக்கான ஒரு செயல் திட்டம். ஸோ இது இந்தியாவிலேயே முதன்மையானது, ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் ட்ரேடிங் ஸ்கீமாக இது இருக்கு. ஸோ அதனால மேபி கேட்கலாம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் ட்ரேடிங் ஸ்கீம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ரைட் தான். இல்ல குஜராத் கேப் அண்ட் ட்ரேட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாலும் நீங்க எழுதலாம். இது என்விரான்மெண்டல் அண்ட் எக்கனாமிக்கல் பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ 2 and 3 மட்டும் தான் ரைட், 1 கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, பர்டிகுலேட் மேட்டருக்காக வந்தது. சரி, அடுத்த கேள்வி. ஆறாவது கேள்வி, சோலிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலிஸ்தான் கால்வாய் திட்டம். சோலிஸ்தான் கால்வாய் திட்டம்னா இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, பஹல்காம் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தீவிரவாதிகளால். ஸோ அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பதட்டம் நிலவிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். அட்டாரி எல்லை மூடினதோ இல்ல வெளியுறவுத்துறை மற்றும் பேச்சுவார்த்தை, பல நாடுகள் தூதரகத்தோட பேசினது, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தான் இருக்குல்ல ரொம்ப முக்கியமானது. அதை க்ளோஸ் பண்ணதுனால இங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய இது வழியா போகும், இங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த சிந்து நதி தடைபட்டு விட்டது. ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சோலிஸ்தான் கேனல் ப்ராஜெக்ட் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னா பாகிஸ்தானுடைய பசுமை பாகிஸ்தான் முன்முயற்சியில ஒண்ணுன்னு சொல்றாங்க. ரைட். இது பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணம் கிடையாது, பஞ்சாப் மாகாணம், தெற்கு பஞ்சாப்ல இது அமைஞ்சிருக்கு, சிந்து கிடையாது. ஸோ அதனால இது தவறு. இது சட்லஸ் நதியிலிருந்து வரும் வெள்ள நீரை சார்ந்துள்ளது. ஏன்னா இந்த வெள்ள நீரை வச்சுதான் இவங்க பசுமை பாகிஸ்தானை உருவாக்குறாங்க. அப்ப இது போயிடும். இது போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சத்துக்கு போகும். சரி, அடுத்தது
புதுசா ஒரு ஆபரேஷன் அட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேவல் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ மேற்கு இந்திய பெருங்கடல் அங்க செயல்படும் ஒரு இயு கடற்படை நடவடிக்கை தான் இது. இயுனா வந்து யூரோப்பிய யூனியன், ஐரோப்பிய யூனியன் சொல்லுவாங்க. இது வந்து 48ல இருந்து 72 மணி நேரத்துக்குள் கடற்கொள்ளையர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா வந்து இந்த ஆபரேஷன் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ குறிப்பா நிறைய அந்த அந்த ஏரியாவில் குறிப்பா அந்த அட்லாண்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவங்களுடைய வேலையே என்னன்னு கேட்டா இந்தியாவோட ஒரு போர் பயிற்சி மாதிரி. கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேபல் மேந்தப் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எல்லாம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஸோ அதை தடுக்கும் வண்ணம் தான் இந்த இது பண்றாங்க. ரைட்டா? ஸோ அப்ப இங்க வந்து பாருங்க, நோ கனெக்ஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல, இந்தியாவோட கனெக்ஷன் இருக்கு. இந்தியாவுடன் ஒரு கூட்டு கடற்படை பயிற்சியும் வந்து பாத்தீங்கன்னா முன்மொழியப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பான கூற்றுகள்ல எது சரியானது? இந்த மூணுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரம் காளிதாசரால் எழுதப்பட்டதுன்னு கொடுத்திருப்பாங்க. நாட்டிய சாஸ்திரம் வந்து பாரத முனிவரால் எழுதப்பட்டது. இது ஏன் இப்ப இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து WMOWன்னு சொல்லுவாங்க. அதாவது மெமரி ஆஃப் வேர்ல்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கீழே, ஏன்னா அதுல ஒரு நிறைய ஆர்ச்சிவ்ஸ் ரிஜிஸ்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மெமரி ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆவணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உலக லெவல்ல இந்த மாதிரி இலக்கியம் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னொன்னா எடுத்து வச்சுப்பாங்க. இலங்கையில இருந்து, ரஷ்யாவில இருந்து, இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து, சைனாவில இருந்து எல்லாமே எடுப்பாங்க. அதுல இந்தியாவோட இப்ப 2025ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுடைய இந்த பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரத்தை சேர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிக்வேதம் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்படி நிறைய நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இப்ப வந்து இந்த பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் சேர்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பகவத்கீதை அப்படிங்கிறது வந்து மகாபாரதத்துடைய 6வது புத்தகத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரிதான். அதே நேரத்துல இரண்டும் 2025ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதுதான் முக்கியம். உலக பதிவேட்டில் சேர்க்கப்பட்ட சமீபத்திய அந்த புக் எது அப்படின்னு சொல்லி கேட்டா தெரிஞ்சுக்கோங்க. நாட்டிய சாஸ்திரம் மற்றும் பகவத்கீதை. அடுத்தது ஏப்ரல் 25 இது என்ன டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி, எந்தெந்த தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பெண்குயின் தினம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு மலேரியா டே, இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் டே, சர்வதேச பிரதிநிதிகள் தினம். இந்த மூணுமே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 30 இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் தினம் அப்படின்னு சொல்றாங்க. ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இது உள்ளக்குள்ள வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமும் ரெண்டுமே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே கவர் ஆகும். அதை பத்தின தகவலும் நான் அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். ரைட்? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 27 டிசைன் டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 26 வேர்ல்டு வெட்டினரி டே கால்நடை தினம். ஏப்ரல் 26 வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே ஆகவும் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 26 இன்று வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச செர்னோபில் நினைவு தினம். செர்னோபில் டிசாஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அணு உலை விபத்து நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய அணு விபத்து. அது உலக லெவல்ல வாழ தகுதியற்ற இடமாக இப்ப இருக்கு. ரைட்? சரி, இப்ப இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகத்தான் இருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட். இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா ஒருவர் அதுக்குள்ள வந்து வந்திருக்காரு, அந்த நியூஸ்குள்ள ரீசென்ட்லி ஃபவுண்ட். ஸோ அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஏப்ரல் 12 1961 அன்று யூரி கேகரின் ரஷ்யா பரப்பை நினைவு கூறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 ஐநாவால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
கர்மான் கோடு கடல் மட்டத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. என்ன கர்மான் கோடு லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா மீன்ஸ் கையுடைய லைன் அப்படின்னு சொல்றாங்க, வானத்துடைய லைன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இவர் வந்து மிக் 15 அந்த ட்ரைனிங் இருக்கும் போது இறந்தார். அவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யூரி அல்ஸ்கிவிச் கேக்ரின்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவுடைய விண்வெளி வீரர். மார்ச் 9 1934 பிறந்தார். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அவரை நினைவு கூறும் விதத்தில் அமைந்துள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் வாட்ஸ்கோ 1 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமாக வானத்தை தொட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இதை வச்சிருக்காரு. இந்த கடல் மட்டத்துல இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துல தான் இந்த கர்மான் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொல்ல வானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதாவது பூமியுடைய அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வளிமண்டலம் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியதுதான் இந்த கர்மான். அதான் ஒரு எல்லை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். இதை பத்தி நான் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த ஆயுஷ்மான் பாரத்குள்ள இந்த ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ரெண்டுமே ரைட் தான். இது ஃபுல்லி ஸ்டேட் ஃபண்டட் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக உள்ளது. ரைட்டா? ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து முழுமையாக மாநில நிதி உதவி பெறும் திட்டம் அல்ல, இது மத்திய நிதி உதவி பெறும் திட்டம். அடுத்த கேள்வி பாருங்க, மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டார்ட் அப் பத்தி பார்த்தோமா, கோயம்புத்தூர்ல கொடிசியால நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க, இதனுடைய டர்ன் ஓவர் இது வந்து பாத்தீங்கன்னா வருவாய் வரம்பு வந்து 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது, 100 கோடி அல்ல 50 கோடி. ரைட்? ஸோ அப்ப இது தப்பு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது கிராமப்புற கண்டுபிடிப்பு மற்றும் உள்ளடக்கிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது. ரைட் தான். இது மத்திய அரசின் ஸ்டார்ட் அப்ல இருந்து கொஞ்சம் மாறியது. ரைட்? ஓகேங்களா? சோ அப்ப 100 கோடி அல்ல, ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க 50 கோடியாக. Which of the following statement about World Veterinary Day? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 26 வந்து பாத்தீங்கன்னா உலக கால்நடை தினம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 26 அன்று அனுசரிக்கப்படுகிறது. சரிதான். இதனுடைய கருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளின் ஆரோக்கியம் ஒரு குழுப்பணி, அனிமல் ஹெல்த் டேக்ஸ் எ டீம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இட் ஹானர் த ஃபவுண்டிங் ஆஃப் வெட்டினரி கவுன்சில், கால்நடை மருத்துவ கவுன்சில் நிறுவனத்தை கௌரவிக்கும் விதமா இது கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க, கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த நிறுவன கவுன்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா இது கௌரவிக்கல, கால்நடை மருத்துவ சங்கத்தால் வந்து பாத்தீங்கன்னா இது ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் 1, 2 மட்டும்தான் ரைட். அடுத்தது ஜீரோ ஷேடோ டே, அதாவது நிழல் விழுகாத பூஜ்ய நிழல் தினம். பூஜ்ய நிழல் தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூமியுடைய மத்திய ரேகையில இடங்கள்ல மட்டுமே திகழுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கிடையாது. இது எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஈவன் நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர்லயே இல்ல, அப்புறம் எப்படி இந்தியாவில எல்லாம் தெரியுது. ஸோ சூரியன் நேரடியாக தலைக்கு மேல் இருக்கும் போது இது வந்து நிகழும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நகரமும் வருடத்திற்கு ஒரு முறையாவது இதை வந்து அனுபவிக்கும். கடக ரேகைக்கும் பூமத்திய ரேகைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல வருடத்துக்கு 2 தடவை, ஏன்னா வந்து பூமியில இந்த இது வந்து 2 தடவை இருக்கும். 1 மார்ச், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏன்னா ஈக்வினாக்ஸ்னா 2 தடவை வருது, செப்டம்பர். ஓகேங்களா? ஸோ அப்ப அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ ஷேடோ டே வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஜீரோ ஷேடோ டே அப்படிங்கிறது ஒரு நிமிஷம், அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித நிழலும் இருக்காது, நம்ம நிழல் நமக்கே தெரியாது. இப்ப நம்ம ஏப்ரல் 24 வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஜீரோ ஷேடோ டே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த வருஷம் பெங்களூர்ல இது வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 90% 90 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல் நோக்கி செங்குத்தா இருக்கும்போது நமக்கு நம்மளோட நிழலே தெரியாது. ரைட்? அடுத்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா கடைசி கேள்வி, அபவுட் த மெக்ரிகோர் மெமோரியல் மெடல். மெக்ரிகோர் நினைவு பதக்கம் பற்றிய கூற்று 3 இருக்கு, இதுல எது சரி? மேஜர் ஜெனரல்,
மெக்ரி ரேகரை கௌரவிப்பதற்காக 1888 நிறுவப்பட்டது. ராணுவ அதிகாரிகளுக்கு மட்டுமே திறந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடையாது. இது ராணுவ அதிகாரிக்கு மட்டும் இல்ல, ஆயுதப்படை, கடற்படை, இந்த மாதிரி எல்லா துணை ராணுவ படை எல்லாத்துக்குமே சேர்த்துதான், நாட் ஜஸ்ட் ஆர்மி. ஓகேங்களா, ஆல் ஆர்ம்டு போர்ஸுக்கும் சேர்த்துதான் இது வரும். இது 1000 ராணுவ வீரர்களுக்கு இல்லாம எல்லாத்துக்கும் வரும்ல. சாகச நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாக 1986 இது எல்லாத்துக்குமே விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த மெடல். ஓகேங்களா, சோ இந்த மெடல் ரொம்ப ஒன் ஆஃப் த என்ன சொல்ல பிரஸ்டீஜியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மெடல் பற்றி மேலும் தகவல்கள் அப்படின்னு சொல்லும் போது 5 மிலிட்டரி பர்சன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023 இது கொடுத்துருக்காங்க. 2024லயும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. இது யார் கொடுக்குறாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்தியாவில இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 127 மெடல் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல 103 வந்து பாத்தீங்கன்னா ப்ரியர் டு இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மெடலாகவும் இது கருதப்படுது. சரி நண்பர்களே, இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. தொடர்ந்து பார்க்கறதுக்கு, தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கானை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற இந்த பொசிஷனை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற எல்லா வீடியோவும் வரும். எங்களுடைய டெலிகிராம் சேனல்ல இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா டெலிகிராம் சேனல் பாருங்க. எல்லா பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டெலிகிராம் சேனல்ல இருக்கும். நாளைக்கு மே 1ஆம் தேதி. ஸோ எல்லோருக்கும் லேபர் டே வாழ்த்துக்கள், மே தின நல்வாழ்த்துக்கள், உழைப்பாளர் தினம், எல்லோருக்கும் உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஆக கிடைக்கும். மந்த் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஆக கிடைக்கும். டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கும். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.